நம்ம இன்னைக்கு ரொம்ப சூப்பரான அதே சமயத்துல குயிக்கான ஒரு பர்த்டே கேக் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது வந்து பர்த்டேக்கு மட்டும் இல்ல, வரக்கூடிய நியூ இயருக்கு கூட நீங்க வீட்லயே செஞ்சு அசத்தலாம். இது எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க. அப்படியே கடையில வாங்கின மாதிரி இருக்கு. இது நீங்க வீட்டில் செஞ்சதுன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ பெர்ஃபெக்டா இருக்கும். இப்போ வாங்க இந்த டேஸ்டியான ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. இது காய்ச்சி ஆற வச்ச பால். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு வந்து சேர்த்துக்கோங்க. எலுமிச்சம்பழ ஜூஸ்க்கு பதிலாக நீங்கள் வினிகர் கூட சேர்க்கலாம். வினிகர் சேர்க்குறதா இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. பால் வந்து கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கணும், ரொம்பவும் ஆறி இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்மளுக்கு பட்டர் மில்க் கிடைக்கும். பாருங்கள், லெமன் ஜூஸை சேர்க்கவுமே கொஞ்சமாக திரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க பட்டர் மில்கை சேர்த்துருங்க. இப்போ இது கூடவே எண்ணெய் வந்து சேர்க்கணும். நார்மலான ஃப்ளேவர் இல்லாத ரிஃபைண்ட் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவு ஆயில் சேர்த்துருக்கேன். அதாவது இது ஒரு 60 ml அளவு ஆயில் இருக்கும். நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக உருக்கின பட்டர், அதுக்கப்புறமா நெய் கூட சேர்த்துக்கிடலாம், இல்லைனா வனஸ்பதி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, நார்மலான உப்பு. இப்போ இது கூட சுகர் பவுடர், அதாவது பொடிச்ச சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க. இது ஒரு 200 கிராம் அளவு சுகர் பவுடர் இருக்கும். கப் அளவில் சொல்லணும்னா 1 கப் அளவு இருக்கும். இப்போ வந்து ஒரு விஸ்க் வச்சுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு விஸ்கு இல்லைன்னா ஒரு ஸ்பேச்சுலா வச்சுட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா இதை கலந்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெனிலா எசன்ஸுக்கு பதிலாக ஏலக்காய் தூள் சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு விருப்பமான ஏதாவது ஒரு ஃப்ளேவருடைய எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு சன்னி வச்சுக்கோங்க. இதில் நம்ம எந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்தோமோ அதே அளவு மாவு வந்து சேர்க்கணும். மைதா மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கிடலாம். கிராம் அளவில் சொல்லணும்னா 200 கிராம் அளவு மைதா மாவு இருக்கும். கப் அளவில் 1 கப் அளவு மைதா மாவு இருக்கும். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. பால் பவுடர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து இது கூட 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா இதை ஜலிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா இதை ஜலிச்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பேச்சுலா இல்லைன்னா விஸ்க் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நான் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். ரொம்ப அதிகமாக நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா கேக் வந்து ஹார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஒரே டைரக்ஷனில் நம்ம மிக்ஸ் பண்ணணும். 2 டைரக்ஷனில் மாற்றி மாற்றி மிக்ஸ் பண்ணோன்னா கேக் ஒழுங்காக பொங்கி வராது. நடுவில் மட்டும் உள்ளே அமுங்கின மாதிரி இருக்கும். இப்போ நான் பண்ணுறேன்ல, இதே போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு கட்டிகள் இருக்க மாதிரி டவுட் இருந்ததுன்னா விஸ்க் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போவுமே நம்ம ஒரு டைரக்ஷனில் தான் மிக்ஸ் பண்ணணும். இது மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் ஸ்மூத்தான பேட்டர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி வரது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் பால் பவுடர் சேர்த்தனால இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்க்குறேன். நீங்கள் பால் பவுடர் சேர்க்காமல் செஞ்சுருந்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் பால் சேர்த்துக்கோங்க. அதாவது தண்ணிக்கு பதிலாக தேவையான அளவு பால் சேர்த்துட்டு இந்த அளவு கன்சிஸ்டன்சி வரது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி டைரெக்டாக குக்கர்லேயே செய்ய போகிறோம். உங்களுக்கு குக்கரில் செய்ய விருப்பம் இல்லைன்னா இதுக்கு முன்னாடி நான் கேக்லாம் செய்ய சொல்லி கொடுத்துருக்கேன்ல, ட்ரேயில் ஊற்றிட்டு நம்ம கடாயில் வேக வைப்போம், இல்லாட்டா ஓவனில் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கூட நீங்கள் இந்த கேக் மாவு வச்சு பண்ணலாம். இப்போ இதில் ஒரு பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க. பட்டர் ஷீட் போடுறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. எண்ணெய் இல்லைன்னா நெய் இல்லைன்னா பட்டர் இதெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த பட்டர் ஷீட்டை வச்சுருங்க. அப்போ தான் இந்த பட்டர் ஷீட் நல்லா ஒட்டி பிடிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க மாவு இருக்குல்ல, அதை வந்து இது கூட சேர்த்துருங்க. எப்படி ரிப்பன் மாதிரி கட்டாய் விழுகுதில்ல, இது வந்து கேக் மாவோட கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதில் சேர்த்ததுக்கப்புறமா
மூடி போட்டு மூடிடுங்க. மூடி போட்டு மூடுறதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து அந்த மூடியோட கேஸ் கட்டை ரிமூவ் பண்ணிடணும். குக்கர் மூடியோட கேஸ் கட் விசில்லாம் வரும்ல, அதெல்லாம் எதுவுமே போடக்கூடாது. நார்மலாக அந்த மூடியை மட்டும் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு சின்ன தோசை டவா வந்து அதில் வச்சுருங்க. பழைய தோசை டவா யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதில் நம்ம கேக் செஞ்சதுக்கப்புறம் இந்த தோசை டவாவை யூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் மறுபடிக்கும் நீங்கள் பழக்கிட்டு வேணும்னா யூஸ் பண்ணலாம். இந்த தோசை டவா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கரை அது மேலே தூக்கி வச்சுருங்க. குக்கர் விசில் போடக்கூடாது. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 40லேருந்து 50 நிமிஷம் வரைக்கும் இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம கேஸோட அளவை பொறுத்து இந்த டைமிங் வந்து மாறுபடலாம். சில பேருக்கு 20லேருந்து 30 நிமிஷத்துக்குள்ளேயே கேக் தயாராகிடும். சில பேருக்கு 40லேருந்து 50 நிமிஷம் வரைக்கும் கூட இருக்கும். அதனால் இடையிடையில திறந்து பார்த்துட்டு கேக் வெந்திருக்கா என்னன்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு 30 நிமிஷம் ஆயிருக்கு. குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேக் வந்து நல்லாவே வெந்து வந்திருக்கு. லேசாக வெடிச்சிருக்கு. அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கேக் வெந்திருக்கான்னு செக் பண்ணி மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ இது முழுமையாக ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதை டிமோல்ட் பண்ணிக்கலாம். கேக் வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அது மேலே ஒரு தட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா குக்கரை இது போல் திருப்பிடுங்க. இப்போ லேசாக டேப் பண்ணிங்கன்னா போதும். நம்ம ஏற்கனவே அதில் பட்டர் ஷீட் போட்டிருக்கிறதுனால டேப் பண்ணாலே கேக் ஈஸியாக வெளியில் வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சுலபமாக நம்மளால் கேக்கை வெளியில் எடுக்க முடிஞ்சிருக்கு. இந்த பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ இது முழுமையாக ஆறி இருக்கு. இப்போ இதை 3 லேயராக பிரித்து எடுத்துக்கோங்க. மேலே வெடிச்சு வந்திருக்க பகுதி நம்மளுக்கு தேவையில்லை. அதை மட்டும் கட் பண்ணி தனியாக எடுத்துட்டு மீத இருக்க கேக்கை வந்து 3 பகுதிகளாக பிரித்து எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு 2 லேயர் போதும்னா நீங்கள் 2 லேயராக மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் க்ரீம் அப்ளை பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி விப்பிங் க்ரீம் வீட்டிலையே எப்படி தயாரிக்கிறதுன்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அந்த க்ரீம் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்படியே ஒயிட் கலர் க்ரீம் கூட அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு விருப்பமான ஃபுட் கலர் வந்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் க்ரீம் அப்ளை பண்ணலாம். க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு இது போல் கேக் போர்டு வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சிம்பிளாக பிளேட்டில் கூட இதே போல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லேயர் கேக் வச்சுக்கோங்க. அது மேலே சுகர் சிரப் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. சுகர் சிரப் பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் பவுடர் எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் சுகர் சிரப்பு. இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா நம்மளோட கேக் வந்து நல்லா மாய்ஸ்சரைசராக இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கேக்கில் அப்ளை பண்ணிக்கலாம். இதை அப்ளை பண்ணாமல் டைரெக்டாக நீங்கள் க்ரீம் அப்ளை பண்ணியும் பண்ணலாம். ஆனால் அது அந்த அளவுக்கு மாய்ஸ்டாக இருக்காது. கொஞ்சமாக தேவையான அளவுக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ப்ரஷ் இருந்ததுன்னா நீங்கள் அதை வச்சு கூட அப்ளை பண்ணலாம். சுகர் சிரப் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க க்ரீமை இதில் அப்ளை பண்ணணும். இந்த க்ரீம் நம்ம வீட்டில் ரொம்ப சுலபமாக பட்டர் வச்சு பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த லிங்க்கில் இருக்கிறது போல் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பட்டர் க்ரீம் இல்லாமல் வீட்டில் இருக்க நெய் வச்சு எப்படி க்ரீம் செய்யணும் அந்த ரெசிபியும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். 2 க்ரீமில் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 2வது லேயர் கேக் வச்சிடலாம். இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக சுகர் சிரப் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது மேலே கேக் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே பிளாக் ஃபாரஸ்ட் கேக், ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் இது போல் நிறைய விதமான க்ரீம் கேக் ரெசிபீஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 3வது லேயர் கேக்கும் வச்சாச்சு. இது மேலேயும் கொஞ்சமாக சுகர் சிரப் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கேக்கை வந்து ஃபுல்லாக க்ரீம் வச்சு நல்லா கவர் பண்ணிடலாம். நான் வந்து அப்படியே எந்த ஃபுட் கலரும் யூஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் பிங்க் ஃபுட் கலர், ஆரஞ்சு ஃபுட் கலர் இந்த மாதிரி ஃபுட் கலர் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா க்ரீம் வந்து அப்ளை பண்ணலாம். வீட்லேயே நேச்சுரலான ஃபுட் கலர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ரெசிபி பார்த்து நீங்கள் வீட்லேயே கூட கலர் செஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். கலர்ஃபுல்லாக இருக்கும் கேக் வந்து பார்க்குறதுக்கு. நான் வந்து மேலே வைக்கக்கூடிய பூ டிசைன்ஸ் மட்டும் கொஞ்சம் கலர் மிக்ஸ் பண்ணி பண்ண போகிறேன். பிங்க் ஃபுட் கலர் இருக்குல்ல, அது வந்து கேக் க்ரீமில் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டார் நாசல் போட்டு பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணியிருக்கேன். அதில் இந்த மாதிரி ரோஸ் பூ மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு எந்த டிசைன் விருப்பமாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். மேலே பூ டிசைன் கொடுத்ததுக்கப்புறமா கீழே இந்த மாதிரி கேக் டிசைன் வந்து நம்ம பண்ணிக்கலாம். நான் சொன்னது போல் இது எல்லாமே நம்மளோட இஷ்டம்தான். நம்மளுக்கு எந்த மாதிரி க்ரியேட்டிவாக யோசித்து பண்ண ஆசையாக இருக்கோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அடுத்து பைப்பிங் பேக்கில் லீஃப் நாசல் போட்டுட்டு நான் க்ரீன் கலர் க்ரீம் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு அரை கப் அளவு க்ரீம் எடுத்துகிட்டு கொஞ்சமாக க்ரீன் ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது போல் லீஃப் மாதிரி நம்ம வச்சிடலாம். பார்க்குறதுக்கு அப்படியே ரோஸ் பூ மாதிரியே இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் போடணுன்னு கூட அவசியம் இல்லை. அப்படியே கூட ரோஸ் பூ மாதிரி போட்டுட்டு அப்படியே நீங்கள் கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கே எவ்வளோ க்யூட்டாக ரொம்பவே அழகாக இருக்குது. அப்படியே நம்ம பேக்கரியில் வாங்கினது போல். நீங்களும் கண்டிப்பாக இந்த நியூ இயருக்கு இல்லைன்னா உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் இதே போல் கேக்கை வீட்டிலையே ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. மன திருப்தியாகவும் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். இதை நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து தான் கட் பண்ண போகிறீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் கிடையாது, ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. 1லேருந்து 2 நாள் வரைக்கும் கூட கேக் கெட்டு போகாமல் அப்படியே ஃப்ரிட்ஜில் இருக்கும். நீங்கள் வெளியில் வச்சிட்டிங்கன்னா க்ரீம் உருகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கேக் கட் பண்ணும்போது நீங்கள் வெளியில் எடுத்துக்கோங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக கத்தி வந்து உள்ளறங்குது. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த கேக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்த்தீங்க எவ்வளோ சுலபமாக நம்ம இந்த கேக் பண்ணிட்டோம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்கள பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. பபாய்.